நம்மளுடைய திருமருகல் பகுதியை சேர்ந்த திரு சத்தியமூர்த்தி ஐயாவுடைய கண்டுபிடிப்பை பத்தி நான் ஒரு வார்த்தை சொல்லி ஆகணும். இந்த டெல்டா மாவட்டத்துல எல்லா சத்து இருக்குது. இந்த மாவட்டங்கள்ல இல்லாத சத்து சாம்பல் சத்து. அந்த சாம்பல் சத்தை கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பொருளா அது இருக்குங்க. கடந்த சம்பாலையும் அதுக்கு அடுத்த காலங்கள்லையும் அதை நான் பல்வேறு இயற்கை விவசாயம் கடைபிடிக்கிற மக்களுக்கு சொல்லி அதுல நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க. முக்கியமா செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர் இந்த பகுதியில மிகச்சிறந்த வெற்றி கிடைச்சிருக்குங்க. அதே மாதிரி வாழை குலையில அடிக்கிறப்ப அதோட வெயிட் கூடுறது, கரும்புக்கு கொடுக்குறப்ப அதோட வெயிட் கூடுறது, இதெல்லாம் நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். இத கண்டுபிடிச்ச ஐயாவுக்கு என்னுடைய இதயம் கனிந்த நன்றிகள். அவரு ஏன் இதை சொல்றேன்னா, மிகவும் எளிமையான தயாரிப்பு. அவரு விளக்கி சொல்லுவாரு. நான் அவசரம் காரணமா சுருக்கமா சொல்லிட்டு போயிடுறேங்க. சாணம், கோமியம், முட்டை, இந்த 3 பொருளை மட்டுமே வச்சு பயன்படுத்துறப்ப யாருமே அவங்களோட வீட்டுல செய்யலாம். இந்த இயற்கை விவசாயம் ஏன் இந்த டெல்டா மாவட்டங்கள்ல கடைபிடிக்கப்படல அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஆய்வு பண்ணப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க சொல்லக்கூடிய ஜீவாமிரத்தையோ அமுத கரைசலையோ எதையும் எங்களால காட்டுக்குள்ள தூக்கிட்டு போக முடியல, வயலுக்குள்ள கொண்டு போக முடியல, அந்த வயலுக்கு தூக்கிட்டு போறதே எங்களுக்கு சிரமமா இருக்குன்னாங்க. அப்ப இனி வரக்கூடிய காலங்கள்ல சம்பால நெல் விவசாயத்துல வெற்றி அடையும்னா ஒரு சில கரைசல்களை வயற்கூடையில வச்சுக்கிட்டு தூக்கிட்டு போய் அங்க வச்சு கரைக்கிற மாதிரி ஒரு சில கரைசல்களை மனசுல ஏத்துங்க. அதுல முதல் கரைசல் மீனமிலம். நீங்க 1 லிட்டர் பாட்டில கூடையில வச்சு எடுத்து கொண்டு போய் மூடிய திறந்து வரப்புல நின்னே ஊத்தி விட்டுறலாம். 1. 2வது பஞ்சகாவியா. 3வது ஐயா சொன்ன உயிர் கரைசல். 4வது சாண பாசி கரைசல். இதையும் எடுத்துட்டு போய் ஊற்றி விட்டுறலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இதற்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஹியூமிக் பவுடர். இந்த ஹியூமிக் பவுடர் எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஒரு ஏக்கருக்கு 5 டிராக்டர் லோடு சாணம் போட சொல்றோம். 5 டிராக்டர் லோடுனா ஒரு டிராக்டர் லோடு 2500 ரூபாய்னா 12500 ரூபாய் ஆயிடுதுங்க. 5 டிராக்டர் லோடு 12500 ரூபாய் ஆயிடுது. அதே நேரத்துல 50 கிலோ அளவுள்ள இந்த பவுடர் வெறும் 8500 ரூபாய் 9000 ரூபாய் கிடைக்குது. இதை நம்ம என்ன செய்யலாம்னா, ஒரு பவுடர் ஒரு பாக்கெட்ல எடுத்துட்டு போறோம், மூடி பாக்கெட்டை திறக்கிறோம், உள்ள கை வச்சு அள்ளி கீழே இறங்கி மண்ணுல அப்படியா கலக்கி விட்டுறோம். இவ்வளவுதான் வேலை. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு கலந்து விட்டா போதுங்க, பரவிக்கும். ஆகக்கூடி இயற்கை விவசாயம் செய்யறது கஷ்டம் இல்லை. ஒரு வயற்கூடையில தூக்கிட்டு போயிடலாம், அங்க இருக்கக்கூடிய தண்ணீர்ல கலந்து விட்டுறலாம். அதை சொல்லும் போதே இன்னொரு முக்கியமான ஒரு நீர் மேலாண்மை முக்கியத்துவத்தை சொல்றேங்க. நம்மளுடைய நீர் மேலாண்மையும் பண்ணை மேம்பாடும் டெலிகிராம் குரூப்ல தினசரி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவா இருக்குன்னா, நெல் காஞ்சு போச்சுங்க, நாற்றங்கால காயுது, நடவு நட்டவுனே காயுது, பெருசானவுனே காயுது, வேர்க்கரையான் இருக்குமோ, அழுகி இருக்குமோ, இதுவோ அதுவோங்கிறாங்க. தண்ணி வைக்காம எல்லாத்தையும் நிலத்தை வெடிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. தண்ணி வைக்கிறதுங்கிற காரணம் எந்த காலத்துல பண்ணணும்னு இருக்குங்க. காய்ச்சலும் பாய்ச்சலும் எந்த காலத்துல இருக்கு. தலையில அடிக்கிற மாதிரி 36 டிகிரி வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. புற ஊதா கதிர்களும் அகசிவப்பு கதிர்களும் அளவுக்கு அதிகமா இருக்கு. ஒரு இடம் வெயில்ல போயிட்டு வந்தாலே நெத்தி ஃபுல்லா கருப்பாயிடுது. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில ஒரு பாவம் பச்சை பிள்ளையாட்ட இருக்கக்கூடிய நெல்லுக்கு தண்ணி கொடுக்காம காய விடுறேங்கிற பேர்ல வெடிப்பு. ஒரு விளக்கு மாத்து குச்சியை உள்ள சொருகணும்னா குறைஞ்சபட்சம் 4 இன்ச்சு உள்ள போற அளவுக்கு வெடிக்க விட்டு அப்புறம் காயுதுன்னா என்ன ஆகும்? இருக்கிற தண்ணீரை ஈரம் கொடுங்க. தண்ணி நிறுத்தணுங்கிற அவசியம்ல ஈரம் கொடுங்க. சுண்டு விரல்ல முதல் கோடு உயர தண்ணி இருந்தா போதும். எல்லா காலத்திலயும் இருக்கணும். முக்கியமா பூட்டு வாங்குற நேரத்துல இருக்கணும், தண்ணி இருக்கணும். கதிர்கள் வந்துட்டு இருக்க நேரத்துல தண்ணி இருக்கணும். அந்த நேரத்துல தண்ணியை நிறுத்தாதீங்க தயவு செய்து. நடவு நட்ட உடனே உயிர் பிடிச்சு வேர் பரவுற நேரத்துல கிளைப்பு வரணும்னா இந்த அவசரம் தான் தண்ணி இருக்கணும். அதை விட்டுட்டு இவ்வளவு உயர தண்ணி வச்சீங்கன்னா கிளைப்பு வராது. எவ்வளவு பொருள் போட்டாலும் கிளைப்பு வராது. இயற்கை விவசாயம் பொய்ன்னு சொல்லாதீங்க. நம்ம செய்யற முறை தவறு. அதற்கு நீங்க இன்னும் கூட இன்னொரு காரியம் செய்யலாம். அடுத்த முறை சம்பாக்கு நீங்க நடவு செய்யறதுக்கு முன்னாடி
விதை நெல் வாங்கிட்டேன், நான் என்ன செய்யணும்னு என்னுடைய வாட்ஸ்அப்ல கேளுங்க. நான் என்னென்ன பொருள் வேணும்னு சொல்றேன், கையில வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சதை கடைபிடிங்க. நான் சொன்னதை கடைபிடிக்கணுங்கிறல்ல, உங்களுக்கு நான் சொல்றதுல பிடிச்சதை கடைபிடிங்க. ஆனா உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் கடைபிடிக்க வேண்டியது என்னன்னா, சுண்டு விரல் உயர தண்ணி கண்டிப்பா நிலத்துல இருக்கணும். நிலத்துல காய விடக்கூடாது. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 15 வரலும் அகோர வெயில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. திருப்பி ஜனவரி, பிப்ரவரிலையும் அளவுக்கு அதிகமான வெயில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தப்பு பண்ணக்கூடாது, சரிங்களா? ஒருவேளை மழை அதிகம் பெஞ்சு நம்மளுடைய ஆத்துல தண்ணி விட்டாங்கன்னா, இந்த வாய்க்கால் தூர் எடுத்திருக்காங்க சிஎன்டி சேனல்லாம், அந்த சேனல்ல எல்லாரும் தண்ணிய உங்க தோட்டத்து வழியா வர்றதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துங்க. உங்க நிலத்துக்குள்ள எங்கெல்லாம் வண்டல் மண் இருக்கோ தண்ணியை நிக்க வைங்க. களை வரும்னு நினைக்காதீங்க, களையை சரி பண்ணிக்கலாம். தண்ணியை நிக்க வைங்க, தண்ணி உள்ள இறங்கட்டும். மண் கண்டம் அப்படிங்கிறது உங்க மாவட்டங்களை பொறுத்தளவுல 4.25 5 அடி உயரம் மண். இந்த மண்ணு ஈரமாகணும். ஈரமானாதான் நெல் விளைச்சல் சரியா இருக்கும். நீங்க அது காஞ்சு கிடக்கு. இப்ப காஞ்சு இருக்கிறதுக்கு தண்ணி ஊறணும். ஊறுறதுக்கு வரக்கூடிய ஆத்து தண்ணியை நிக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு செய்தி. அடுத்து 2வது செய்தி, மாற்று பயிருக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மாற்று பயிர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆமணக்கு. யாரெல்லாம் நிலத்தை சும்மா போட்டிருக்கீங்களோ, டெல்டா மாவட்டங்கள்ல யாரெல்லாம் நிலத்தை சும்மா போட்டிருக்கீங்களோ, தயவு செய்து ஆமணக்கு பயிர் நடவு செய்யுங்க. ஆமணக்குல 5 மாத பயிர், 6 மாத பயிர், 7 மாத பயிர், 8 மாத பயிர் இருக்கு. 3வது மாசத்துல இருந்து, அதாவது 100வது நாள், 105வது நாள்ல இருந்து காய் உடைக்கலாம். அந்த மாதிரி ரகங்கள் அசால்ட்டா 1200 கிலோ ஒரு ஏக்கருக்கு கிடைக்கக்கூடிய வகை இருக்குங்க. நிலத்தை சும்மா போடாதீங்க. அதுக்கு சொல்றேன், காயை எடுத்து உடைக்கிறோம், நம்ம சொன்னாதான் வெடிக்கும். அப்படிப்பட்ட ரகங்கள் இருக்குங்க. இப்ப வந்திருக்கு, குறைந்த விலையில தர்றாங்க. அதுவும் இப்ப ஏக்தாப்பூர், சேலம் மாவட்டம் ஏக்தாப்பூர்ல இருக்கக்கூடிய ஆய்வு நிலையத்துல புதுசா 2 ரகங்களும் கொண்டுட்டு வந்திருக்காங்க குஜராத்ல இருந்து. அதெல்லாம் பாத்தீங்கன்னா 1500 கிலோ விளைச்சல் தரக்கூடிய ரகம். இதை ஏன் சொல்றேன்னா, இது வளர்க்கிறது ஈஸி, குறைந்த தண்ணீர், இலைய பிச்சு நிலத்துல போடலாம், மண்ணுல அங்கக கனிமம் கூடும். வளர்க்கறதுக்கு ஒரே ஒரு முறை என்னன்னா, மண்ணை அணைச்சு வைக்கணும். பாசனம் பண்ற தண்ணி இந்த செடியை தொடக்கூடாது. மண்ணை குமிச்சு வச்சுக்கிட்டீங்க, கிழக்கு மேற்கா அல்லது வடக்கு தெற்கா குமிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நிலத்தை தொடாம இருந்தாலே ஆமணக்கு சிறப்பா இருக்கும். நம்ம கையில வச்சிருக்க பொருள்களை வச்சு வளர்த்து கொண்டு வந்துடலாம். எந்த பூச்சி விரட்டி பெரிய அளவுல நமக்கு தேவைப்படாது. இது ஒரு பக்கம் வைங்க. அடுத்த இது இல்லாம வாய்ப்பு கிடைக்கிறவங்க சின்ன வெங்காயம், மேட்டுப்பகுதி நிலங்கள்ல சொல்றேங்க, சின்ன வெங்காயம், மஞ்சள், நிலக்கடலை தயவு செய்து ஏற்பாடு பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு பருத்தியை கொண்டு வாங்க. சிறுதானியம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு வாங்க. சோளம், கம்பு, திணை, சாமை, வரகு, குதிரைவாளி இதை கொண்டுட்டு வாங்க. நல்ல விலை இருக்குங்க, எதிர்காலத்துல நல்ல விலை இருக்கு. இதெல்லாம் ஒரு செய்தி. அடுத்த முக்கியமானது, இந்த கூட்டத்துல வந்திருக்கவங்க தயவுசெய்து சொல்றேன், நீங்க இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குழுக்குள்ளேயே நான் இந்த விதை இது வச்சிருக்கேன், அரிசி வச்சிருக்கேன். இப்ப நம்ம எல்லாருமே விவசாயி, நமக்குள்ள எதுக்கு போடணும், அந்த செய்தியை பரப்பணும். இந்த செய்தி எங்க போகணும் அப்படின்னா, சாதாரணமா வெளியில இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு போகணும். அவங்களுக்கு தான் தெரியணும் தூயமல்லி அரிசி யாரு வச்சிருக்காங்கன்னு. நமக்குள்ள தெரிஞ்சு என்ன நடக்க போகுது நான் பாக்குறேங்க. எல்லாரும் அந்த தப்பை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்ச வரையிலும் நம்மளுடைய அரிசிய ஒவ்வொரு கிராமங்களையும், சின்ன கிராமங்கள்ல இருந்து எல்லாருமே 25 கிலோ மூட்டை வாங்குறாங்க. அரிசிய அதோடைய முக்கியத்துவத்தை சொல்லி விற்பனை பண்றதுக்கு முக்கியத்துவம் தரணும். உதாரணத்துக்கு ஒரே ஒரு நம்பிக்கை செய்தி மட்டும் சொல்றேங்க. தலைமை செயலகத்துல ஒரே ஒருத்தருக்கு, நான் வேலை பார்க்கிற ஒரு சின்ன துறை, அந்த சின்ன துறையில இருக்க ஒருத்தருக்கு நான் என்ன செஞ்சேன்னா 1 கிலோ அளவுள்ள சிவன் சம்பா அரிசியை கொடுத்தேன். அவரு எப்ப பார்த்தாலும் எது கழிச்சுக்கிட்டு இருக்குங்கன்னே சொல்லுவாங்க. எங்களுக்கெல்லாம் உட்காந்து வேலை செய்யற வேலை, இதுல என்ன ஆயிடும், இப்படி ஏப்ப வருதுன்னுட்டே இருப்பாரு. அவருக்கு இந்த ஒரு அரிசியை கொடுத்தாங்க. ஒரு வாரம் கழிச்சு அவர் என்ன சொன்னாரு, எனக்கு இப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லையே, காலையில் நல்லா மனம் போகுதே, நல்லா இருக்கே, என்ன அரிசி சார் அப்படின்னாரு. அப்புறம் திருப்பி ஒரு அரிசி 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். இதுதான் அவருக்கு பிரச்சனையா அப்படின்னு கண்டுபிடிக்க திருப்பி 1 கிலோ வாங்கி கொடுத்தேன். அவர் வாங்கி கொடுத்தவொடனே அவர் வீட்டுக்காரமாவும் சமைச்சு பார்த்துட்டு, நானும் என்னுடைய பெண் பிள்ளைகளும் 24, 22,
18 வயசு உள்ள பெண் பிள்ளைகளும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க, எங்க அலுவலகத்துல 40 பேர், 18 பேரு சிவன் சம்பா 25 மூட்டைய கடந்த 14 மாதங்களா தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க. விற்க முடியும், விற்க முடியும். அதோடைய நல்ல பண்புகளை சொல்லணும், நிறைய சொல்லணும், மற்றவங்கள்ட்ட பரப்பணும். இந்த கும்பகோணத்திலே நம்ம இந்த ஸ்கூலை விட்டு வெளியில போனோம்னா வரக்கூடிய 2 தெரு இருக்குன்னா ஒவ்வொரு தெருவுல இருக்கிறவங்க அதை வாங்கினாங்களா? நம்ம எங்கேயோ போய் தேட வேணாம், ஏற்றுமதிக்கு போக வேணாம், சென்னைக்கு போக வேணாம், இங்க இருக்க கும்பகோணத்துல இருக்கவங்க வாங்கினாங்களா? ஏன் வாங்கல? அவங்களுக்கு யார் வச்சிருக்கீங்கன்னு தெரியல, அதான் பிரச்சனை. யார் வச்சிருக்கீங்கன்னு தெரியல, அது தெரியப்படுத்துங்க, கண்டிப்பா ஜெயிக்கும். சரிங்களா? இது என்னுடைய அடுத்த முக்கியமான செய்தி. இந்த கூட்டமைப்பின் மூலமா ஒரு சில எஃபிஓக்கள் இருக்கீங்க, அல்லது ஒரு சில பேர் இயற்கை விவசாய கூட்டமைப்பு வச்சிருக்கீங்க. தயவு செய்து அரசாங்கம் ஒரு சில முக்கியமான திட்டங்களை இப்ப கொண்டுட்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்துக்கு அடிப்படை என்ன அப்படின்னா, இந்த குழுல இருக்க 300 பேரும் யாரு, 100 பேரும் யாருங்கிற தகவல் நீங்க வச்சுக்கோங்க, யாருக்கு கொடுக்க வேணாம். வரிசை எண், பெயர், அப்பா பெயர், எந்த கிராமம், எந்த ஒன்றியம், எந்த போன் நம்பர், இதை வச்சுக்கோங்க. எவ்வளவு பரப்பு, என்ன பயிர் பண்றாரு, அவர் இயற்கை விவசாயமா செயற்கை விவசாயமா, இந்த தகவலை நீங்க கையில வச்சுக்கோங்க. 4000 ரூபாய் பணம் கொடுக்க போறாங்க. அதுக்கு ஒரு அடிப்படை நம்ம முன்கூட்டியே கொடுக்கலன்னா நமக்கு கிடைக்காம போக வாய்ப்பு இருக்கு. நம்ம அதுக்குள்ள போகணும். 2வது, இயற்கை விவசாய சர்டிபிகேட் தம்பி விலகவாரியா சொல்லுவாரு, நான் அவசரத்துல சொல்றேன், இலவசமா கொடுக்க போறாங்க. அந்த சர்டிபிகேட் நம்மகிட்ட இருந்ததுன்னா நம்ம இயற்கை விவசாயம் செய்யறோங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை வெளியில சொல்லலாம். இது மட்டும் இல்ல, இந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கு. நீங்க இருக்கக்கூடிய கிராமத்துல இப்படி ஒரு கூட்டத்துக்கு போகணும்னு கூட தெரியாத, அறியாத பாமர மக்கள் உண்மையிலே இயற்கை விவசாயம் செய்யறவங்க இருப்பாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்கள காசு கொடுக்க வேண்டாம், உங்களோட லிஸ்ட்ல ஏத்துங்க, அவங்கள ஏத்துங்க. தயவுசெய்து இது இயற்கை விவசாயத்துக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொண்டா இருக்கும். உங்க கிராமம், பக்கத்து கிராமம் போன்ல சொல்லுங்க, யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ ஒவ்வொரு கிராம வாரியா, ஒன்றிய வாரியா, தாலுகா வாரியா என்ட்ரி போடுங்க. நீங்க வச்சுக்கோங்க. கேட்கும் போது உடனடியா கொடுத்துருங்க. கேட்க போறாங்க, கேட்டா உடனடியா கொடுத்துருங்க. சரிங்களா? அடுத்து, வாய்ப்பு கிடைக்கிறவங்க, பெரிய முன்னோடி விவசாயிகள், உங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்லி உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய குளங்கள்ல எது முக்கியமான குளம், அதை இந்த 2 மாதங்கள்ல, ஆகஸ்ட் 15, செப்டம்பர் 15, அக்டோபர் 15 மழை வர்றதுக்கு முன்னாடி இந்த குளத்தை தூர்வார்னா எங்க ஊரே நல்லா இருக்கும் அப்படின்னு எது தோணுதோ அந்த குளத்தை தூர்வாரத்துக்கு உடனடியாக ஏற்பாடு பண்ணுங்க. ஒரு விண்ணப்பம், அனுப்புனர் உங்களுடைய ஊர் பேரு, பெறுநர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பந்தப்பட்ட மாவட்டம், ஐயா எங்களுடைய ஊர் இந்த மாவட்டம், இந்த ஒன்றியம் இந்த கிராமத்துல இருக்கு, இந்த கிராமத்துல இருக்க இந்த குளம் பேரு அல்லது சர்வே நம்பர், இந்த குளத்தை தயவு செய்து தூர்வாரி தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவுதாங்க. இதை மட்டும் எழுதி கொடுத்துருங்க, கண்டிப்பா நடக்கும். இந்த 2 மாசத்துக்குள்ள நான் திருப்பி சொல்றேங்க, அடுத்த வருடமும் தொடரும்னு சொல்லக்கூடிய இந்த எல்னினோ தாக்கத்துல இருந்து நம்ம டெல்டாவை காப்பாற்றணும், விவசாயம் செழிக்கணும், தொடர்ந்து நம்ம விவசாயத்துல இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீர் மேலாண்மைய இந்த 2 மாதங்கள்ல தொடணும். வரக்கூடிய தண்ணீரை எல்லா நிலங்கள்லயும் நிறுத்தி வைக்கணும். நெல் விவசாயத்துக்கு முன்னாடி கிணறு, போர் வச்சிருக்கிறவங்க, மேட்டுப்பகுதி நிலத்துல இருக்கவங்க பண்ணை குட்டைகள் அமைச்சுக்கணும். பண்ணை குட்டை அமைக்கிறப்ப இந்த நான் மீன் வளர்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி களிமண்ல இருக்கவங்க மட்டும் வளர்க்கணும் இல்லைங்க, மணல் உள்ளவங்க தான் முக்கியமா வளர்க்கணும். இந்த காரியத்தை மனசுல வச்சுக்கோங்க. அதே மாதிரி வேளாண்மை துறையில இயந்திரங்கள், தனி மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மானியத்துல கொடுக்கக்கூடிய இயந்திரங்கள் கொடுக்குறாங்க. தயவு செய்து, நம்மளுக்கு ஆளுங்க கிடைக்கல, பண்ணையால் கிடைக்கல, அப்ப அதுக்கு நம்ம எந்தெந்த கருவிகள் இருந்தா நமக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு சம்பந்தப்பட்ட கம்பெனிகள்ல உடனடியா நம்ம கேட்டு அதை நம்ம இந்த 2 மாத காலத்துக்குள்ள பெறணும். அதற்கான முயற்சியை உடனடியா எடுக்கணும். இது என்னுடைய செய்தி. என்னுடைய அவசரம் காரணமா நான் கிளம்புறேங்க. என்னுடைய போன் நம்பர் தரேன், யாராவது என்னுடைய போன் நம்பர்லன்னா எழுதிக்கங்க. என்னோட பேர் பிரிட்டோராஜ்.
நம்பர் வந்து 99 444 50 552. 99 444 50 552. வாட்ஸ்அப்ல கேளுங்க.